தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் மற்றொரு அதிரடி திருப்பமாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்துள்ளது. அக்கட்சிக்கு 26 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் 104ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமாக இணையும் என்று கருதப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியான பிறகு அந்த கூட்டணிக்கு சாத்தியமில்லை என தெரியவந்தது. இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தங்கள் கூட்டணியில் இணைய தமிழ் மாநில காங்கிரசுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் தேனாம்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசனை இன்று நேரில் சந்தித்தனர். இதன் தொடர்ச்சியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தை வாசனும் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் சந்தித்து பேசினர். இதனையடுத்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அமைந்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 104 சட்டமன்ற தொகுதிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 29 சட்டமன்ற தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 26 சட்டமன்ற தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றோம். இதுதான் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தம். இதில் கையெழுத்திட்டிருக்கின்றோம்.